கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் சில வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே வாசித்த வண்ணமாகவே ஒருவேளை நாமும் கூட நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாகவோ அல்லது பிசாசுக்கு இடங்கொடுத்தது நிமித்தமாகவோ நாமும் நம்மை சேர்ந்தவர்களையோ நம்முடைய நண்பர்களையோ நம்முடைய உற்றார் உறவினர்களையோ நாம் வீணன் என்று சொல்லி கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உட்பட்டிருக்கலாம். நாம் இப்படி செய்ததான இந்த செயலை கூட நாம் ஒருவேளை மறந்தும் போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு பாவத்தோடு நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படியாக அவருக்கு ஆராதனை செய்து அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் முன்வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. மாறாக இப்படி செய்வது அவருடைய பார்வைக்கு மிக அருவருப்பானதாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மற்றுமாக யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்பதாக. ஒருவேளை நாமும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை அறியாமலே செய்திருக்கலாம், அல்லது அறிந்தே கூட செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாளிலே நாம் கேட்ட சத்தியத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். எல்லாரிடமும் அன்பு செலுத்தி வாழவும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தின்படி வாழ நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.